எல்லாமே அம்மா தொழில் தான். நீங்க நான் செய்யறதுதான். சரி சரி. கோழி சொந்தமா வெட்டுறது, மீன் நாங்க வாங்கி வெட்டுறது, சொந்தம் புறா வாங்கி வீட்டுல வச்சு வெட்டிக்கிறது. இந்த நாட்டுக்கோழி இதெல்லாம் நாட்டுக்குள்ளே மொத்தமே வாங்கிக்கிறோம்ப்பா. கூட்டுல போட்டு நாங்க சொந்தமா தண்ணி போட்டு வெட்டிக்கிறோம். வெட்டிக்கிறது நம்ம சமையல் சொந்த சமையல் தான். மசாலா ஐட்டம் மசாலா சொந்தமா நாங்க வாங்கி வறுத்து அரைப்போம். அப்ப 11 வருஷமா அதான் அவசரே தொழில், ஒரே தொழில் தான், மாற்ற மாட்டோம். நீங்க தான் ஓனரு, நீங்க தான் எல்லாமே நாங்க. இங்கே வந்து நாட்டுக்கோழி இருக்குது, குழம்பு கறி இருக்குது, நாட்டுக்கோழி சுக்கா இருக்குது, மட்டன் சுக்கா, உப்பு கறி, தலைக்கறி, குடல், விராமீன் குழம்பு, ஐரமீன் குழம்பு, புறா இருக்குது, ஈரல் இருக்குது, மட்டன் ஈரல் இருக்குது, ரத்த பொரியல் இருக்குது, நான்வெஜ்ஜில் எல்லா வெரைட்டியுமே இருக்குது. கடை எங்கண்ணா இது? கரெக்டா அட்ரஸ் எங்க? கருமாத்தூர் கிட்ட மூணாண்டிப்பட்டி ரயில்வே கிட்டக்கு அடுத்து இருக்கு கடை, காசிநாதன் மெஸ். சரிண்ணா, நம்ம காசிநாதன் மெஸ் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், நிறைய ரிவ்யூஸ் வந்து நல்லா தான் இருந்தது. இப்போ நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம், சாப்பாடுமே நல்லா இருந்தது. இந்த சாப்பாடு செய்யறதுன்னா இப்போ யாரு இது செய்யறது? இது எல்லாமே அவங்க வீட்டாளுங்க தான் செய்யறாங்க. வெளியே இருக்க சமையல்காரங்க வச்சு சமைக்கல, அவங்களே தான் ரன் பண்றாங்க. அவங்களே தான் சமையல்காரங்க, அவங்க தான் ஓனர், அவங்க தான் ரன் பண்றாங்க. நம்ம கடையில் இருக்க சாப்பாடோட விலை விவரம் முதல் என்னென்ன டிஷ் இருக்கு? இங்க வந்து நாட்டுக்கோழி இருக்கு, குழம்பு கறி இருக்கு, நாட்டுக்கோழி சுக்கா இருக்கு, மட்டன் சுக்கா, உப்பு கறி, தலைக்கறி, குடல், விராமீன் குழம்பு, ஐரமீன் குழம்பு, புறா இருக்கு, ஈரல் இருக்கு, மட்டன் ஈரல் இருக்கு, ரத்த பொரியல் இருக்கு, நான்வெஜ்ல எல்லா வெரைட்டியுமே இருக்கு. ரத்த பொரியல் நாங்க பார்த்தோம். ஆக்சுவலா நீங்க அந்த தேங்காய் பால் ஊத்தி செய்வீங்களோ? தேங்காய் பூ போடுவாங்க. தேங்காய் பூ போடுவாங்க, தேங்காய் பால் ஊத்த மாட்டாங்க. தேங்காய் பூ ஊத்தி செய்யறது அது சாப்பிட்டா நல்லா, சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி அதுல இருக்க மசாலா ஐட்டமும் நம்ம வீட்லயே நம்ம வீட்டு மசாலா பொடி மாதிரி தான் ரெடி பண்ணி அரசு மொத்தமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. நம்ம வீட்டு சமையல் முறை மாதிரி தான் இருக்கும் சாப்பாடு எல்லாமே. மீன் மசாலால இருந்து கறி மசாலா எல்லாமே இவங்களே ரெடி பண்றதா. நாங்க இப்ப பார்த்தோம், அண்ணாச்சி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கிட்ட நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு ஆவரேஜா ஒரு வாரத்துல எத்தனை நாள் கடை இருக்கும்? எல்லா நாளுமே கடை இருக்கும். இந்த மூணு சாமி கும்பிடுற போது மட்டும் லீவ் விடுவாங்க. அப்புறம் பொங்கல், தீபாவளிக்கு சாமி கும்பிடுற லீவ் விடுவாங்க. அப்புறம் தீபாவளி, பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க. மத்த நாள் எல்லா நாளுமே கடை இருக்கும். கடை எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 4 மணி 4:30 வரை கடை இருக்கும். 4-4:30 வரைக்குமே எல்லா டிஷ்ஷும் சாப்பாடும் கிடைக்குமா? எல்லா டிஷ்ஷும் இருக்கும் சொல்ல முடியாது. நாட்டுக்கோழி இருக்கும், நாட்டுக்கோழி இருக்கும். ஒரு சில டிஷ் வேமா முடிஞ்சிடும். இப்ப சாப்பாடு வந்து நார்மலா சாப்பாடு என்ன விலை? இப்ப சாப்பாடு நார்மல் சாப்பாடு வந்து 100 ரூபாய். 100 ரூபாய்னா ஒரு பயிர் கொடுப்பாங்க, ஒரு ஆனியன், ரசம், மோர், மீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு. இது வந்து 100 ரூபாய்க்கு. இது 100 ரூபாய். எக்ஸ்ட்ரா சைடிஸ் வேணும்னா 120 ரூபாய். எல்லாமே 120 ரூபாய். இறால் மட்டும் 250 ரூபாய். இறால் மட்டும். மித்த எல்லாமே 160 சைடிஸ். நாட்டுக்கோழி சுக்கா, மட்டன் சுக்கா, உப்பு கறி, தலைக்கறி, குடல் எல்லாமே 160. இப்போ சாப்பாட்டுலயுமே வந்து நார்மல் சாப்பாடு, மீன் சாப்பாடு அந்த மாதிரி. சாப்பாடு 100 ரூபா தான். நமக்கு எக்ஸ்ட்ரா மீன் வேணா மீன் வாங்கிக்கல வேணாம், அது தனியா சார்ஜ். மீன் வந்து ஊளி மீன் இருக்கு 120. மீன் சைஸை பொறுத்து ரேட்டு மாறும். அதுக்கேற்ற மாதிரி மீன் கொஞ்சம் ஊளி மீன் பெரிய மீனா இருந்துச்சுன்னா 120, 50, கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் டிஃபரன்ஸ் மாறும். இப்ப வேலை செய்யறவங்களுமே இதெல்லாமே இங்க லோக்கல்ல இருக்கிற ஆளுங்க. ஆமா, பக்கத்துல கருமாத்தூர், மூணாண்டிப்பட்டி இங்க லோக்கல்ல இருக்கவங்க தான் வருவாங்க. சாப்பிடறவங்களுமே பார்த்தேன், அதாவது வர்ற மாமான்னு சொல்லிட்டு போற அளவுக்கு பழக்கம்னா அவங்க வீட்லயே சாப்பிடாம கூட கடையில வந்து சாப்பிடுற அளவுக்கு சொந்தக்காரவங்க இருப்பாங்க. பக்கத்துல ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போவாங்க. அதாவது தான் வீட்டுல கூட சாப்பிடாம கடையில வந்து சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு வீட்டு முறையில இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பாடு. அதான் நான் என்னன்னா ஒரு ஆத்தென்டிக்கா ஒரு மதுரை கடை, என்ன மாப்பிள்ள வரையா போறேன்ற மாதிரி ஒரு கேட்கறதுக்கும் சாப்பிடறதுக்குமான அந்த ஒரு மதுரை ஸ்டைலான கடை வந்து நம்ம கடை. ஆமா, நல்ல உரிமையோட இருப்பாங்க, நல்லா பழகுவாங்க. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். எல்லாமே அம்மா தொழில் தான். நான் செய்யறதுதான். கோழி சொந்தமா வெட்டுறது, மீன் நாங்க வாங்கி வெட்டுறது, சொந்தம் புறா வாங்கி வீட்டுல வச்சு வெட்டிக்கிறது. இந்த நாட்டுக்கோழி இதெல்லாம் நாட்டுக்குள்ளே மொத்தமே வாங்கிக்கிறோம்ப்பா. கூட்டுல போட்டு நாங்க வந்து சொந்தமா தண்ணியில போட்டு வெட்டிக்கிறோம். நம்ம சமையல் சொந்த சமையல் தான். மசாலா ஐட்டம் மசாலா சொந்தமா நாங்க வாங்கி வறுத்து அரைப்போம்.
அப்போ 11 வருஷமா அதான் வம்சம் அதே தொழில், ஒரே தொழில் தான், ஒரே தொழில். மாற்ற மாட்டோம். நீங்க தான் ஓனர், நீங்க தான் மாஸ்டர். எல்லாமே நாங்கள் நாங்கள் மாற்ற மாட்டோம். இப்போ இங்க கரெக்டா அந்த கடைக்கு வர்றதுக்கு ஒரு அட்ரஸ்னா எப்படி சொல்றது? செக்கான ஊர்னி இங்கே அப்படி 3 வெட்டி 3 காசு மிஷின் சொல்லுவாங்க. காசுநாத மிஷின் நெட்ல போட்டு பெரும்பாலும் அந்த அளவுக்கு இதா இருக்கு. இப்போ நம்மகிட்ட இங்க ஒரு கடை தான் இருக்கானா? இங்கே ஒரு கடை, மேலக்கால் ஒரு கடை. மேல கடை, மேலக்கால் அங்கே ஒரு கடை இருக்கு. மேலக்கால். இங்க சாப்பாடு ரேட்லாம் என்ன ரேட்னே? ஒரு சாப்பாடு வாங்கப்பா, ஒரு சாப்பாடு ரேட் இருக்குப்பா. ஒரு ரேட் விதவிதமா இருக்கு. சாப்பாடுக்கு ஏத்த மாதிரி ரேட் எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு. ஓ சரி. ஒரு ரேட்டு நாட்டுக்கோழி சாப்பாடு ரேட்டு, மட்டனுக்கு ஒரு ரேட், குடல் ஒரு ரேட்டு, மீன் குழம்பு, வெறா மீன் குழம்பு, அது ஒரு ரேட் இருக்கு. இப்போ இந்த மீன் எல்லாமே இந்த மீன் நம்ம சொந்தம் கம்மாயிலே பிடிச்சி கொண்டு வரோம். நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது, நீங்களே நம்மளே க்ளீன் பண்ணி நம்மளே வெட்டி போட்டுருவோம். சைடிஸ் ஐட்டம்லாம் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கு? சைஸ் மட்டன் இருக்கு, உப்பு கறி இருக்கு, ராட்டு இருக்கு, வெறா மீன் குழம்பு, ஈரல், செவரொட்டி, எல்லா ஐட்டமும் இருக்கு. எல்லா ஐட்டமும் ஆட்டில் எல்லா ஐட்டமும் இருக்கு. மீன் எல்லா ஐட்டம் இருக்கு. கோழியில் வந்து உப்பு கறி, அதே தான், நாட்டில் இருக்க எல்லாமே இருக்கும். எல்லா ஐட்டமும் இருக்குப்பா. அதான் பார்த்தேன், நீங்க நாட்டுக்கோழி சமைச்சிட்டு இருந்தீங்க. இங்கே சமைச்சு இங்கே வெட்டி இங்கே சமைக்கிறது மரமா கிடையாது. அதெல்லாம் கிடையாது. சொந்த மசாலா போட்டு மாறிக்கிறோம். நானே பார்த்தேன், வர சித்தப்பா வரமான்னு சொல்லிட்டு போறோம். அவங்க வீட்டுல சாப்பிடாம கடையில வந்து சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு வச்சுக்கிறது நம்ம. மக்களுக்கு யாரும் பாதிக்கக்கூடாது, பணத்துக்காண்டி செய்யக்கூடாதுன்னு நம்ம சொந்த யூஸ் பண்ணி நாங்கள் பண்றோம். அது என்னன்னா அதுக்கான செலவு ரேட் வச்சு. சரி. Wow.